தெரியல. ஓரளவு திண்டிவனம் வரைக்கும் மெட்ராஸ் ஆயிட்டு, சென்னை ஆயிட்டு. அப்ப அவ்வளவுலையும் பெய்யுற தண்ணீர் எல்லாம் தரைமட்டத்துக்கு மேலாடியே போய் வடியணும். அப்படிதானே வடியணும். வேற என்ன எங்க பண்ண முடியும்? இப்படிதான் நம்ம கத்து வச்சிருக்கோம். வெள்ளம் வந்ததுன்னா என்ன செய்யணும்னு கத்து வச்சிருக்கோம், வடிய வைக்கணும். அப்படியே கொண்டு போய் கடல்ல வடிச்சுக்கணும்னு கத்து வச்சிருக்கோம். இதான் அறிவுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். உள்ளபடியா கவனிங்க, தரையில எவ்வளவு தூரம் வரைக்கும் மண்ணுங்க, எவ்வளவு தூரம் வரைக்கும் மண்ணு அதுக்கும் கீழே மண்ணு இல்லையா? எவ்வளவு தூரம் வரைக்கும் மண்ணுன்னு கேட்டான். அப்படியா? சரி, அவ்வளவு மண்ணுதான். ஒரு 3 அடி உயரம் தண்ணிய இந்த பூமி உறிஞ்சுமா உறிஞ்சாதா? நல்லா கவனிங்க, பூமி உண்டான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி உறிஞ்சி வச்ச தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அப்போ பூமி இயற்கையிலேயே நீர் உறிஞ்சிற அமைப்பா தான் இருக்கு. ஒவ்வொரு சதுர அடியிலையும் பெய்யுற தண்ணீரை அந்த பூமியை உறிஞ்ச வச்சுட்டா இது ஏன் அந்தாண்ட போகணும்? மேட்டில் ஒரு அடி மழை பெய்யுது, மேக வெடிப்பே உண்டாகி 3 அடி மழை பெய்யுது. மேக வெடிப்பெல்லாம் அந்த காலத்துல இல்லை, இப்பதான் வந்திருக்கு. அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஒரு 3 அடி உயரம் மழையே பெஞ்சாலும் அந்த இடத்த விட்டு அந்த தண்ணீரை அந்த இடத்திலே தேக்கி வச்சு அந்த உறிஞ்சிற வேகத்தை அதிகப்படுத்திட்டா அவ்வளவு தண்ணீர் அங்கேயே சரியா போட போகுது. அவன் பாட்டுக்கு லாலான்னு பாட்டு பாடிட்டு மேட்டில் இருக்கிறவனும் போவான், பள்ளத்தில் இருக்கிறவன் போவான். ஏன்னா மேட்டில் இருக்கிற தண்ணீர் மேடு குடிச்சிடும், பள்ளத்தில் இருக்கிற தண்ணீரை பள்ளம் குடிச்சிடும். நாங்கள் மேட்டூரில் பெய்கிற தண்ணீர் மேட்டூர்லேயே குடிச்சுட்டா பள்ளத்தூரில் தண்ணி குடிச்சிடும். மேட்டூரில் போர் போட்டாலும் தண்ணி வருது, பள்ளத்தூரில் போர் போட்டாலும் தண்ணி வருது. ஆக பூமி தண்ணியை உறிஞ்சது தான். இப்படி உறிஞ்ச வைக்க முடியும், அப்படி ஒரு தொழில்நுட்பம் இருந்தது, அல்லது நம்ம நினைச்சா உறிஞ்ச வைக்கலாம். இப்படி சிந்திக்கவே இல்லை. யாருக்குமே தெரியாமே போயிடுச்சு. என்னங்க யாரும் சிந்திக்கலையா? ஆமா, இப்ப இருக்கிறது வந்து மழை பெஞ்சா கவர்மெண்ட் தானே கூப்பிடுறோம். ஆமா, எங்க வீட்ல தண்ணி நிக்குது, வடிய வைட்டோம், அவ்வளவுதான் இந்த கோரிக்கை. நல்லா இருக்கு. அப்பம் பாட்டன்னா அவன் சொன்னா படிக்கவே இல்ல. ஆமா ஆமா, மதிக்கல. சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியும். ஆமா ஆமா, இப்படி அப்படிதான் சொல்லிட்டு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பரம்பரையா சில வேலை செய்வாங்க. இந்த வரப்பு போட்டான்னு வைங்களேன், அந்த காலத்துல வரப்பு போட்டா நம்ம வரப்பெல்லாம் உடைச்சு விட்டோம். எலி வந்து தங்குதுன்னு வரப்பை உடைச்சோம். எலி ஆண்டா அங்க வந்து தங்குதுன்னா அவன் மழை பெய்யறப்ப தண்ணி நிற்கும் போது வரப்பு மட்டமா தண்ணி நிற்கணும்னு வரப்பு போட்டான் உயரமா. எலி 30 நாளைக்கு வேணும்னாலும் தண்ணி குடிக்காம இருக்கும், 30 நிமிஷம் கூட தண்ணி இல்லாம இருக்கும், தண்ணியில இருக்க முடியாது, மூச்சு விட முடியாது. அதில் வரப்பு மறைய தண்ணி நின்றுச்சுன்னா ஊர்ல எலியே இருக்காது. எலிக்கு வேலையே இல்லை, எலியே இருக்காது. இது மழை காலத்துல கரையேறும் போதும் கரெக்டா பாம்பும் கரையேறும், நல்ல பாம்பும் கரையேறும், சார பாம்பும் கரையேறும், ஆந்தையும் மரத்துல குந்திருக்கும். மழை காலத்துல இதுக்கு தீனியே கிடைக்காது. இது கரையேறணும் சாப்பிட்றோம், தண்ணி பாம்பும் எலி சாப்பிடும். அங்கேயா வேலையை முடிச்சுட்டான் அவன். வரப்பு எலிகளை ஒழிப்பதற்காக போட்டான்.